தமிழ் சினிமாவில் யார் விவாகரத்து வாங்கினாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் இப்போ இணையத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. ஒரு பக்கம் உண்மை அறியாமல் தனிப்பட்ட விஷயங்கள் பற்றி தெரியாமல் இப்படி பேசுகிறது தப்பு அப்படின்னு இருந்தாலும் கூட எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு கருத்து பரவுறதுக்கு முக்கியமான காரணம் விவாகரத்து வாங்கின ஒவ்வொருத்தரும் எந்த வருஷம் விவாகரத்து பெற்றாங்களோ அதே வருஷம் தனுஷ் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றினது தான். இந்த ஒரு தற்செயல் நிகழ்வு தான் பிரபலங்களோட விவாகரத்தும் தனுஷும் அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி யார் யார் தனுஷ் அவங்களோட ஒர்க் பண்ணாங்க, எந்த வருஷம் ஒர்க் பண்ணாங்க, எந்த வருஷம் டிவோர்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமலா பால். இவங்க விவாகரத்து வாங்கின வருடம் 2016. படம் அம்மா கணக்கு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் தனுஷ். அதுக்கடுத்ததாக விஜய் யேசுதாஸ். இவர் விவாகரத்து வாங்கினது 2016. மாரி படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். இவர் கடைசியாக தனுஷ் அவர்கள் கூட தான் மாரி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு விவாகரத்துக்கு முன்னாடி. அடுத்ததாக டிடி. இவங்க விவாகரத்து வாங்கின வருஷம் 2017. இவங்க நடித்த படம் ஒரு பாண்டி. அந்த படத்தில் ஹீரோவா இயக்குனராக பணியாற்றினது தனுஷ். இதுவும் 2017 காலகட்டத்தில் நடந்தது தான். அதற்கு அடுத்தபடியாக ஜிவி பிரகாஷ். இவர் இந்த 2024 விவாகரத்து வாங்கினார். இவர் விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக கேப்டன் மில்லர் படத்தில் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கடைசியாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஏஆர் ரஹ்மான். இந்த விவாகரத்து அறிவிப்புக்கு முன்னாடி அவர் கடைசியாக பண்ண படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராயன். கோலிவுட்டில் இன்னும் பல பிரபலங்கள் விவாகரத்துன்றதை பண்ணியிருக்காங்க. ஒரு சில கோஇன்சிடென்ட்ஸ்னால தனுஷ் அவர்கள் இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு மனுஷனை ரொம்பவே காயப்படுத்தும். சமீபத்தில் நயன்தாரா அவர்கள் கூட பிறர் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய லெட்டர் பேடில். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிரபலங்களோட விவாகரத்தும் அதுக்குள்ளே தனுஷ் தற்செயலாக மாட்டிக்கிட்டு இருக்கிறதையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.